தக்காளி மேலே கம்மலை மட்டும் வச்சு பாருங்களேன், நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. ஆமாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன ஷாக் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன, நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து பத்தி வச்சுருப்போம். பத்தி வந்து பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பத்தியிலேருந்து ஸ்மெல் வராத மாதிரியே இருக்கும். நல்லா வந்து பத்தியிலேருந்து ஸ்மெல் வரணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பர்ஃப்யூமாக இருந்தாலும் சரி, எந்த வந்து அத்தர் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து பத்தி மேலே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நல்லா ஈரமாகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜாக இருக்கும்போது நீங்கள் பத்தியை வந்து பொருத்தி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து நின்று எரியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல பத்தியிலேருந்து சூப்பரான வாசமாக இருக்கும், மனமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ள டிப்ஸு. இப்படி நம்ம வந்து ஈரமாக இருக்கிறதுனால பத்தி வந்து நல்ல புகையாக வரும், நல்லா வந்து நின்று எரியும், நல்ல வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதேமாரி வந்து மளிகை பொருள்லாம் நிறைய ஸ்டோர் வாங்கி வச்சுருப்போம், நிறைய வந்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுருப்போம், ஃப்ரிட்ஜுக்குள்ளெலாம் நிறைய வச்சுருப்போம். அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை அப்படின்னா இதேமாரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்மளுக்கு வந்து திங்ஸ் எல்லாமே வச்சுருப்போம் அந்த பேக்கெட்டோட. ரொம்ப நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் பூச்சி எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ்குள்ளே நான் வந்து பருப்பு, எனக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சீக்கிரமாகவும் கெட்டு போயிடக்கூடாது, அதுலேருந்து பூச்சி வண்டு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா நான் வந்து ரெகுலராக இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து இந்த டப்பாக்குள்ளே நான் வந்து இப்போ என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வந்து இந்த டப்பாக்குள்ளேயே வந்து கல்லுப்பும் கொஞ்சோண்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மஞ்சத்தூளும் அந்த ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து அந்த டப்பாவை குலுக்கி விட்டேன் அப்படின்னா அந்த டப்பாக்குள்ளே வந்து எந்த ஒரு பூச்சி வண்டு எறும்பு எதுவுமே வந்து பக்கத்தில் வரவும் வராது. கண்டிப்பாக வந்து சூப்பரான டிப்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு பேக்கெட்டில் வச்சு தான் போடணும்னு அவசியம் இல்லை. இப்படி நீங்கள் உள்ளேயே வந்து தூவி விட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே ரொம்ப நாள் வந்து அது ஸ்மெல்லோடு இருக்கும். மஞ்சத்தூள் இருக்கிறதுனால எந்த ஒரு இன்செக்ட் வந்து வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதேமாரி வந்து தக்காளியில் வந்து உங்களுடைய கம்மலோ உங்களுடைய தங்க நகைகளோ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இப்போ தங்க நகைகள்லாம் வந்து நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது வந்து அழுக்கு படிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த தங்கத்தோட தன்மை வந்து ரொம்ப வந்து மங்கலாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கம்மல், மோதிரம், ப்ரேஸ்லெட் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா உங்களுடைய தங்க நகைகள் வந்து பழைய நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கணும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு தான் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த பொருள் எல்லாத்தையும் வந்து கடையில் கொண்டு போய் வந்து பாலிஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு தான் வந்து நிறைய வந்து நஷ்டம் ஏற்படும். ஏன்னா வந்து தங்கத்தில் வந்து பாலிஷ் பண்ணும்போது நிறைய வந்து அதில் சேதாரம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணாவே வந்து நம்மளுடைய தங்க நகைகள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அந்த தக்காளி பழத்தில் உள்ள அந்த விதைகள் நம்மளுக்கு தேவையில்லை, அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துருங்க. நீங்கள் வந்து குட்டி குட்டி அதை விதைகள்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கூட நீங்கள் வந்து தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தக்காளி பழத்தோடு இப்போ நான் வந்து என்ன பொருள் சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளி பழத்தோடய கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்க்க போகிறேன். இந்த தக்காளி பழத்தையும் இந்த உப்பையும் வந்து ரெண்டையும் வச்சு தான் வந்து இன்றைக்கி தங்க நகைகள் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கிற தங்க நகைகள் எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா வந்து அந்த உப்பையும் அந்த தக்காளி பழத்தோடையும் வந்து நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் வந்து நல்லா தேய்ச்சி விட்றேன். இதனால் வந்து உங்கள் தங்க நகையெல்லாம் அழுக்கு இருந்தாலும் அழுக்குகளும் வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு பளிச்சுன்ற கம்மல்லாம் வாங்கியிருப்பீங்க ஆரம்பத்தில், அதேமாதிரி பளிச்சுன்னு வந்து நல்ல நிறத்தை வந்து கொண்டு வந்துடும். இதனால் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சேதாரமும் கிடையாது. நீங்கள் வந்து ரஃப்யூஸாக யூஸ் பண்ணுற எந்த ஒரு நகைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் இதேமாரி க்ளீன் பண்ணுங்கள். இதுக்காக வந்து நீங்கள் வந்து மெனக்கிட்டு வந்து ரொம்ப வந்து ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி நீங்கள் வந்து ஷாம்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த முறையில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாவே உங்களுடைய தங்க நகைகள் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும், அழுக்கும் வந்து நிறைய போயிடும். இப்போ வந்து என்னுடைய கம்மலில் வந்து நிறைய அழுக்கு இருக்குது. இது வந்து நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணுறதுனால அந்த தன்மை வந்து அந்த கம்மலோட தன்மை வந்து மாறிடுச்சு, மங்கலாக இருக்குது. சில பேருக்கெலாம் வந்து ஹீட் உடம்பாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தங்க நகைகள் யூஸ் பண்ணாலும் அப்படியே வந்து கௌரி நகை மல்வேரியே வந்து ஒரு கருப்பு
கண்டிப்பாக தெரியும். அவங்களாம் வந்து இதேமாரி வந்து ரெகுலராக இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தங்க நகைகள் வந்து பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற நகைகள் எல்லாத்தையுமே வந்து இதேமாரி வந்து தக்காளியும் உப்பும் சேர்த்து வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்றேன். நல்லா வந்து தக்காளி பழத்தில் நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த அழுக்கு இந்த கலர் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மறுபடியும் கிடைக்கும். பாருங்கள், நீங்கள் வந்து இந்த தக்காளியை வந்து நீங்கள் வந்து ஹாஃபாக வெட்டி கூட உங்கள் கைக்கு பிடிக்கிற அளவு கூட நீங்கள் வந்து தக்காளியை வெட்டிட்டு வந்து க்ளீன் பண்ணலாம். நான் வந்து அந்த தக்காளியோட அந்த சாரும் அந்த உப்பும் சேரும்போது அது வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு ரியாக்ட் ஆகி அதில் உள்ள அழுக்குகளும் அந்த இப்போ நல்லா அந்த அழுக்குகள் பாதி நீங்கினாவே நம்மளுடைய நகைகள் ஃபுல்லாக வந்து பளிச்சுன்னு ஆயிரும். அந்த நகைகளும் நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எப்பொழுதுமே நான் வந்து இந்த முறையில் தான் வந்து என்னுடைய நகைகளை க்ளீன் பண்ணுவேன். நல்லா புதுசு போல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். புது நகைகள் போலவே இருக்கும். நீங்கள் வந்து இந்த முறையில் வந்து உங்களுடைய நகைகளை வந்து க்ளீன் பண்ணுங்கள். கடையில் வந்து நீங்கள் பாலிஷ் பண்ணுறதோட இதேமாரி வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் பாலிஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தங்க நகைக்கு வந்து எந்த ஒரு சேதாரமும் கிடையாது, எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து திரும்ப போய் கழுவணுன்னு அவசியமே கிடையாது. ஒரு டிஷ்யூ பேப்பரோ ஒரு காட்டன் துணிலையோ வச்சு நல்லா வந்து துடைச்சி விட்டாவே போதும். உங்களுடைய நகைகள் வந்து நல்லா புதுசு போலவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு தடவையோ மாதத்தில் ஒரு தடவையோ இதே மாதிரி முறையில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தங்க நகைகள் வந்து நல்லா புதுசு போலவே இருக்கும். அழுக்குகள் எல்லாமே வந்து நீங்கிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.